ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி காரன் நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்கலன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டான். தமிழ்நாட்டு மேல ஒரு மொழியை திணிச்சா அதை பத்தி கவலைப்பட மாட்டான். தமிழ்நாட்டிற்கு என்ன அநீதியை ஒன்றிய அரசு இழைத்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளே போனாலும் சரி, அப்பவும் பிஜேபி ஆதரிப்பானே ஒழிய தமிழ்நாட்டு பிஜேபி காரன் மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்ட எந்த அநீதிக்காவது ஒரு முணுமுணுப்பை கூட பண்ணது கிடையாது. அப்படி பார்க்கிறப்போ இந்த தமிழ்நாட்டு பிஜேபி காரன் மட்டும் தமிழ் துரோகியினுடைய மொத்த வடிவமா இருக்கான். அண்ணாமலைனா பச்சை துரோகி. நீங்கெல்லாம் ஒரு தமிழை இன்னைக்கு பிஜேபிக்கு ஓட்டு போட்டான்னா அவன் தன்னை தானே செருப்பால் அடிச்சுக்கிற மாதிரி. அதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. எவெல்லாம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் மொழியை செருப்பால் அடிச்சுக்கிறான், தன்னுடைய இனத்தை செருப்பால் அடிச்சுக்கிறான். ஓட்டு போடுவது தன்னைத்தானே செருப்பால் அடித்துக் கொள்வதற்கு சமம். பிஜேபிக்கு ஓட்டு போடுவது தமிழ் மக்களை செருப்பால் அடிப்பதற்கு சமம். அப்படி எல்லாம் அந்த ஆள் உளறி கொட்டியிருக்கான். 1967 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழக மக்கள் என்றைக்கு வாக்கு போட்டார்களோ அந்த மக்கள் மல்லாக்கா படுத்துக் கொண்டு தன்னைத்தானே காரி உமிழ்ந்து கொண்டார்கள் என்று இந்த வரலாறு சொல்கின்றது. இந்த அரண்மனை நாய் இங்க மேடை போட்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு இங்க விஷத்தை கக்கிட்டு போறான் அந்த அரண்மனை நாய். அந்த அரண்மனை நாய் போன்றவர்கள் நாவை அடக்கி பேசவில்லை என்றால் அரண்மனை நாயே அடக்கடா வாயே என்று எங்களாலும் பதில் சொல்ல முடியும். ஆனால் கண்ணியம் கருதி உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாவே பேசணும்னு நினைக்கிறேன். கடுமையான சொற்களை பயன்படுத்தாம மென்மையான சொற்கள்ல நான் அதனால இந்த போற போக்கில் என்ன சொல்றான், அடுத்தது பாரதிய ஜனதா கட்சி தமிழினத்திற்கு துரோகம் செய்து விட்டது. இதுக்கு வாயால மட்டும் சிரிக்க முடியாதுடா நீ சொல்றதுக்கு. வேற வாயில ஆத்துல வாயால கூட சிரிக்க முடியாது. அப்பேருக்கட்ட கேடு கட்ட பையன் அவன் சொல்றான். நான் ஏன் சொல்றேன்னா, இலங்கையில 1.5 லட்சம் தமிழர்களை அழித்து ஒழிக்க கிளஸ்டர் குண்டுகளை போட்டு அழித்து ஒழிக்க துணை போனது யார்? காலையில டிபன் சாப்பிட்டுட்டு நண்பகல் மதிய உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் 2 மணி நேரம் இலங்கை தமிழர்களுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்கின்றேன் என்று தலையில ஒண்ணும் கால் மாட்டுல ஒண்ணும் பக்கரமா எடுத்துக்காதீங்க. மனைவி துணைவின்னு யாராவது கேவலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. தலைமாட்டுல கூலிங் ஏர் கூலர், கால் மாட்டுல ஃபேன். ஏங்க நீங்க திமுகவோட சேர்ந்து ஏன் இப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் வக்கர சிந்தனை ஆயிடுச்சுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. 2 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தேன் என்று தமிழ் மக்களின் தொடையில் கயிறு திரித்த கருணாநிதி கும்பலை விட தமிழகத்திற்கு துரோகம் செய்தது யார்? கச்சத்தீவை தாரை வார்த்தது யார்? கச்சத்தீவை இந்திரா காந்தியின் அழுத்தம் தாங்காமல் கச்சத்தீவை தாரை வார்த்த போது கருணாநிதி சொன்ன வார்த்தை, அது கச்சத்தீவு, எச்சத்தீவு, மிச்சத்தீவு, சொச்சத்தீவு. இப்படி எல்லாம் வார்த்தை வித்தை காண்பித்தது யார்? கச்சத்தீவை நீங்கள் இலங்கைக்கு தாரை வார்த்த காரணத்தால் தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுவதும் அதற்கு முன்பாக துப்பாக்கி சூட்டில் இறந்து போவதற்கும் தமிழக மீனவர்கள் இறந்து போவதற்கும் காரணமாக இருந்தது யார்? இதே திமுக தானே. அடே சண்டாளா, இவ்வளவு துரோகங்களை செஞ்சுட்டு நீ பிஜேபியை பார்த்து சொல்றிய, அதுக்குதான் சொல்றேன். நீங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டு மடை மாத்திரத்துல கெட்டிக்காரங்க நீங்க. அதே போன்று காவிரி உரிமையை விட்டுக் கொடுத்தது யார்? 2018 ஆண்டில் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக காவிரி நதிநீர் தீர்ப்பாணையத்தை அமைத்தது. துரோகம் செஞ்சது முழுக்க திமுக. 2004 முதல் 2014 வரை இவர்கள் ஆட்சியிலே இருந்தபோது இலங்கை அரசால் 700க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்பேற்பட்ட கேடுகட்ட தனத்தெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே செய்துவிட்டு இன்றைக்கு பிஜேபியின் மீது போற போக்கில் இருந்தால் அப்படியே இது என்ன நாங்க என்ன அப்படியே சும்மா இருந்துருவோம் நினைக்கிறியா? நீயே உங்களுக்கு தூக்கம் போக்கும் விதமாகத்தான் இளம் சிங்கம் அண்ணாமலை அவர்கள் தினசரி உங்கள் கண்ணில் பூந்து புறப்பட்டுக் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த சூடு தாங்காமல் தான் நீங்கள் ஊர் ஊராக சென்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்.